ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு குயிக்கான சாம்பார் ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் அதில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த 2 பருப்பையும் பார்த்திங்கன்னா நல்லா 1க்கு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சாம்பார் நல்லா திக்காகவும் கிடைக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த 2 பருப்பும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற இந்த சாம்பார் இட்லி, தோசை, சாப்பாடு 3க்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. 2 in 1 ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 தடவை இந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துருவேன். நீங்கள் இப்போ வேலைக்கு போயிட்டு வர்றீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு சாம்பார் ரெசிபி செய்யணும் அப்படின்னா இது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பருப்பு மட்டும் 3 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும், சீக்கிரம் செஞ்சிடலாம். பருப்பை கழுவி எடுத்தாச்சு. இதில் பாருங்கள், பருப்பு மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக நல்லா கிடைக்கும். கொஞ்சம் நிறையவே வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் சொல்கிற இந்த சாம்பார் 4 பேர் சாப்பிட்லாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பல் பூண்டு சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். காரம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயத்தூளுங்க, லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டுறலாங்க. 3 to 4 கூட விட்டுருங்க. நல்லா பருப்பு அதுவாக நல்லா குழஞ்சி வந்துடும். ஒரு 10 minutes வெயிட் பண்ணுவோம். நான் இன்றைக்கி காய் என்ன எடுத்துருக்கேன்னா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி, முருங்கைக்காய் எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸ்லாம் போன வாரம் தான் யூஸ் பண்ணேன், அதனால் இந்த வாரம் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், பருப்பு சூப்பராக வெந்து வந்துருச்சு. நம்ம கடையவே தேவையில்லை, 4 விசில் விட்டோம்னா சூப்பராக வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணியிருக்கிற காயை ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் இதில் ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க, ஏன்னா உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வேகிறதுக்கு முன்னாடியே அது போட்டோம் அப்படின்னா கரைஞ்சிரும் மாங்காய். இது ஒரு பாதி ஸ்டேஜ் வெந்ததுக்கு அப்புறமா மாங்காய் போடுங்க. புளி சேர்க்க தேவையில்லைங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு. நான் கொஞ்சம் சாம்பார் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வென்றதுனால தண்ணி ரொம்ப சேர்க்கலை, கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்துருப்பேங்க. நான் நல்லா கலக்கி விட்டுட்டேன். அந்த மசாலாலாம் ஒரு காயில் ஒட்டி இருக்குங்க, அதனால் நல்லா கலக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் மாங்காயை ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா ஒரு கொதி வந்ததுமே நீங்கள் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்து தாளித்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சாம்பார் ரெசிபி ரெடி ஆயிரும். மறக்காமல் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.